வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓரெழுத்து ஒரு மொழி கவர்மெண்ட் கீயோட பேலன்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 25 பார்த்துருந்தோம். இப்போ 26லேருந்து பார்க்கலாம். வாங்க 26லேருந்து என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அரண், உமை, வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையால், ஒளி, மதில் அப்படிங்கலாம் ஸோ அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ அப்படின்னா நம்ம மதில்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். மதில், பெரிய மதில் எதில் இருக்கும்? அரணில் தானே இருக்கும். அந்த அரண் வந்து இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, உமையால் வந்து உம்முன்னு இருக்காங்க. ஸோ அதனால் வானாசுரன் வந்து ஒரு பெரிய அரணில் ஒளி எழுப்புகிறாங்க. அது எல்லாத்துக்குமே வியப்பான சொல்லாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உமையால் வந்து உம்முன்னு இருக்காங்க. ஸோ அதனால் வானாசுரன் வந்து ஒரு அரணில் ஒளி எழுப்புகிறாங்க. அது அப்படி பார்க்குறவங்களுக்கு வியப்பாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞா அப்படின்னா சுட்டு பொறுத்து அப்படின்னு மீனிங்கு. ஞா அப்படின்னா சுட்டு பொறுத்து. தா அப்படின்னா குபேரன் நான்முகன். தா அப்படின்னு நம்ம குபேரன்ட்ட போய் எனக்கு காசு பணம்லாம் தா அப்படின்னு கேட்போம். அடுத்து பிள்ளையார்கிட்ட போய் எனக்கு காசு பணம்லாம் தா பிள்ளையாரப்பா அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தா அப்படின்னா குபேரன் நான்முகன். அது வந்து குரில் தாப்பா, நெடில் தாப்பாருங்க. கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை. நான்முகம் அப்படின்னா நெடில் தா வருதுப்பா. நான்முகன் அப்படின்னா குரில் தா. அது கவனமாக பார்த்துக்கோங்க. வலி, வருத்தம், வியாழன், நாசம், வலிமை, குறை, பரப்பு, தருக, தாவுதல். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நெடில் எழுத்து தா அப்படிங்கிறதுக்கு வருது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தா அப்படிங்கிறதுக்கு நான்முகன் வச்சுக்கோங்க. பிள்ளையார்கிட்ட போய் வேண்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன வேண்டுறாங்கன்னா, நான்முகனா எனக்கு வலி இல்லாமல், வருத்தம் இல்லாமல், நாசம் இல்லாமல், அதாவது அந்த கெட்ட இதுகள்லாம் சொல்லுவோம்ல, அதனால் கேடு இல்லாமல், குற்றம் இல்லாமல், அழிவு இல்லாமல், வலி, வருத்தம், நாசம், குறை, வலிமை, பரப்பு, பகை, கொடியன் அப்படி எதுவுமே இல்லாமல் நான் எல்லாத்தையும் தாண்டி தாவி நல்லபடியாக இருக்கணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு வேண்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தீனா நமக்கு நெருப்பு அப்படின்னு எல்லாம் தெரியும். நெருப்பு, தீமை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லைங்களா. தீ, நெருப்பு, தீமை, அறிவு, இனிமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு. அதாவது தீ அப்படின்னாவே வந்து நெருப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒளி கொடுக்கும். அது விளக்கில் வைப்போம். தீ எரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு உபாயத்துக்கான, நம்ம தீமையை வந்து எரிச்சிட்டோம் அப்படின்னா அது உபாயத்துக்கான வழியாக இருக்கும். தீமை செஞ்சோம்னா நம்ம நரகத்துக்கு தான் போகணும். தீமை இருந்துச்சுன்னா சினம் கொண்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து நஞ்சாத்தான் போய்விடும். நம்ம நாணத்தை வந்து அது கெடுக்கும். இனிமையான அறிவு வந்து நமக்கு இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தூ பாருங்க. தூ அப்படின்னா அசைத்தல், அனுபவம், எரித்தல், கொடுத்தல், சேர்மானம், நடத்தல், நிறைதல், பிரிவு, வருத்தல், வளர்தல். தூ அப்படின்னா தல் அப்படின்னு ஞாபகம். தள்ளி நெல்லு நான் துப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தூ அப்படின்னா தள்ளு நான் துப்ப போகிறேன். அப்போ அந்த தல் விகுதி வர்றதுக்கு எல்லாமே தூ போட்டுருங்க. அது கூட அனுபவம், பிரிவு மட்டும் சேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுபவம், பிரிவு, சேர்மானம் மட்டும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி தல் விகுதி வர்றதுக்கெல்லாம் தூன்னு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு தூ பாருங்கள். தூக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை, பற்றுக்கொடு, புள்ளிரு, பகை, பறவை. தூ அப்படின்னா நம்ம என்ன, தூய்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளை கலர் வந்து எப்பயும் தூய்மையாக தானே இருக்கும். அது வந்து வெள்ளை கலர் போட்டாவே ஒரு வலிமையாக இருக்கும். வகை வகையாக சட்டை போடுறத விட வெள்ளை கலர் சட்டை வந்து நல்லாயிருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கு வந்து எல்லாருமே நம்மகிட்ட பற்று வைக்கிற மாதிரி, அது அமைதியின் சின்னம் தானே, பற்று வைக்கிற மாதிரி இருக்கும். யாருமே வெள்ளை கலர் நம்ம போட்டோம்னா சீன் நம்ம மேலே வந்து துப்ப மாட்டாங்க. அது தூய்மையாக இருக்கும். யாரும் நம்மக்கிட்ட பகை பாராட்ட மாட்டாங்க. பறவையின் இரவு கூட வெள்ளை கலரில் தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தூக்கு வெள்ளையை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தே அப்படின்னா தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். தேனா தெய்வம்னு வச்சுக்கோங்க. தெய்வம், கடவுள், தெய்வம், கடவுள் எல்லாத்துட்டையும் நம்ம போகும்போது நம்ம அருள் வேணும் நம்ம கேட்குறது தான் நம்மளோட கொள்கையாக இருக்கும். ஒரு நாயகன் வந்து தெய்வத்திட்டையும் கடவுள்கிட்டையும் போகும்போது அருள் வந்து கேட்குறது தான் நம்ம கொள்கையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே மாடு மட்டும் சேர்த்து படிச்சிருங்க, சரியாக போச்சு. நெக்ஸ்ட்டு தை பாருங்கள். தைனா மாதம், பூச நாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு, திங்கள், கூத்தோசை, தைத்தல்.
தை அப்படின்னா இது எல்லாமே எளிமையாக தான்ப்பா இருக்குது. தைனா தை மாதம், மாதம்னா என்னது திங்கள் தானே. தை பூசம் வரும் இல்லைங்களா, பூச நாள். அந்த பூசம் எப்போ வருதுன்னா மகர ராசியில் வருது. தை பூசத்துக்கு சாமியெல்லாம் நல்லா அலங்காரமாக பண்ணுவாங்க. என்ன வச்சு அலங்காரம் பண்ணுறாங்கன்னா மரக்கன்று வச்சு அலங்காரம் பண்ணுறாங்க. அங்கே அந்த வந்து கூத்தோசையெல்லாம் இருக்கும், மியூசிக்கெல்லாம் போடுவாங்கல்ல, கூத்தோசையெல்லாம் இருக்கும். அப்புறம் தைனா தைத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அப்படின்னா அயலால், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, பூட்டின் தாள், 4 சொல், ஊதுவாய். நான் அப்படின்னா நாக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாக்கு வந்து எப்படி இருக்கும், நான் வாயை திறந்தா தான் அந்த நாக்கை வச்சு நம்ம பேச முடியும். அந்த நாக்கு வந்து வளைஞ்சு வளைஞ்சு பேசும். பூட்டின் தாள் வந்து அந்த தாப்பால் போகிறது நாக்கு மாதிரி வளைஞ்சு தான் இருக்கும். அந்த நாக்கை வச்சு தான் நம்ம சொல் பேச முடியும். நாக்கை வச்சு தான் நம்ம ஊத முடியும். ஊதணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும், ஒரு ஜுவாலை வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நானா 4ன்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படின்னா சிறப்பு, மிகுதி, இன்பம். குறில்னா அப்படின்னா நம்ம குறில்னா சீக்கிரம் எழுதிடுவோம்ல, அதனால் அது சிறப்பாக நமக்கு மிகுதியான இன்பமாக இருக்குது. இவ்வளோ இது படிக்கிறதுக்கு நமக்கு இந்த குறில்னாவன் தான் கொஞ்சம் சிறப்பாகவும் நமக்கு மிகுதியான இன்பமாகவும் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் அப்படின்னா மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம். நவ் அப்படின்னா நான் கடலை ஞாபகம் வச்சுக்கோங்க, கடலில் அந்த போட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. மரக்கலம், நாவாய், படகு, தெப்பம் இதெல்லாம் நவ். நீ அப்படின்னா முன்னிலை, ஒருமை, நீண்ட, நீளம். நீ அப்படின்னு நம்ம முன்னாடி இருக்கவங்களை சொல்லுவோம்ல, ஒருத்தரை தான் சொல்லுவோம். அதனால அது முன்னாடி இருக்கிற ஒருத்தர் வந்து நீல கலரில் சட்டம் நீண்ட வரிசையில் நிற்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீல கலரில் நீண்டு இருக்காரு. முன்னாடி இருக்கிற ஒரு ஆள் நீல கலரில் நீண்டு இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூ பாருங்க, தியானம், தேசம், உபசர்க்கம், தோணி, நிந்தை, புகழ், ஐயம், நேரம். நூ அப்படின்னா நேரம். கரெக்டாக நேரத்துக்கு தியானம் பண்ணிங்கன்னா நம்ம யார்கிட்டையுமே கோவப்படாமல் நம்மளோட புகழ் எந்த ஐயமும் இல்லாமல் நம்ம நேசமாக புகழோட நிந்தையாக உபசர்க்கமாக இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூ அப்படின்னா தியானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா தியானம் பண்ணோம் அப்படின்னா, நேரத்துக்கு தியானம் பண்ணோம் அப்படின்னா நிந்தைனா மனசுப்பா, நிந்தையில் எந்த ஐயமும் இல்லாமல் நேசமாக புகழோட உபசர்க்கமாக இருப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூ நெடில் பாருங்கள், எல் யானை, ஆபரணம், நூபுரம். நூ அப்படின்னா யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானைக்கு ஆபரணம் கட்டி விட்ருக்காங்க. எங்கே கட்டி விட்ருக்காங்கன்னா புறம், பின்னாடி கட்டி விட்ருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூ அப்படின்னா எல் யானை, ஆபரணம், நூபுரம். நெக்ஸ்ட் பாருங்கள், நே அப்படின்னா கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெலிதல், பிளத்தல், இலகல். நம்ம ஏற்கனவே நே பார்த்தோம்லப்பா, கனிதல், நெகிழ்தல், தல் விகுதி வர்றது எல்லாமே நே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேனா அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உலை. நம்ம அன்போடையும் அருளோடையும் இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் நம்மக்கிட்ட நட்பாகவும் நேசமாகவும் இருந்து உழைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோனா துன்பம், நோய், வருந்தி, வலி, மென்மை. நோ அப்படின்னா துன்பமாக இருந்தாலும், துன்பத்துக்கு நோய் வந்து நம்ம வருந்தினாலும் நம்மக்கிட்ட மென்மையாக பேசுறதுக்கும் ஆள் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோ அப்படின்னா நோய், இன்மை, சிதைவு, துக்கம், பலவீனம், இன்பம். நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம துக்கமாகவும் பலவீனமாகவும் செதஞ்சு போயிடுவோம். அப்படின்னாலும் நம்ம அதை பார்த்து நம்ம இன்மையிலையும் பார்த்து இன்பப்படுறவங்களும் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நை அப்படின்னா வருந்து, இரக்கம் கொள், சுருங்கு, நைதல். நை அப்படின்னா நை அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இறக்கம், மித்தவங்க நம்மளை பார்த்து இறக்கம் கொள்கிற மாதிரி நம்ம சுருங்கி போயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பா அப்படின்னா காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். பப்பரப்பான்னு காற்று பெருங்காற்றா வீசுது, அது நமக்கு இருக்கிற நம்ம குடியில் சாபமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்காற்று வந்து காற்று, பெருங்காற்று பப்பரப்பான்னு வீசுது, அது வந்து நம்ம குடிக்கு வந்து சாபமாக இருக்குது. பா அப்படின்னா அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்த்தட்டு, பரவுதல். பா அப்படின்னா நம்ம பாட்டு இருக்குல்லப்பா, பானா பாட்டு. அந்த பாட்டு வந்து பஞ்சு நூல் போட்ட பாவு போட்டு தேர்த்தட்டில் பரப்பி கைமரத்தால் காப்பு கட்டி நிழலில் வந்து அழகா நின்று பாடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சு நூலான பாவில் தேர்த்தட்டி பரப்பி கைமரத்தில் காப்பு கட்டி தூய்மையான நிழலில் அழகா நின்று பாட்டு பாடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பி அப்படின்னா அழகு. அதே பி நெடில் வந்துச்சுன்னா பெருமரம்,
மலம் அச்சம், பி அப்படின்னா அழகுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூட்டிங்களும் அது மாதிரி பி. நெக்ஸ்ட் பாருங்க, பூ அப்படின்னா அழகு, இடம், இருக்குதல், இலை, ஓமக்கினி, ஒரு நாகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொலிவு, மலர், நிறம், புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. அதாவது இந்த பூ அப்படிங்க எவ்வளோ இருக்குது பாருங்கப்பா. தீப்பொறியும் இருக்குது, பூமியும் இருக்குது, மலர் இருக்குது, நாகம் இருக்குது, கூர்மை, தாமரை அப்படிங்கிறது ஒரு பூ, இலையும் இருக்குது, ஓமக்கண்ணி இருக்குது, பூத்தல், பொலிவு, இது எல்லாமே பூவில் தான் வருது அப்படின்னு இருக்குப்பா. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக படிச்சுக்கோங்க. இப்போ ஒரு 50 வேர்ட்ஸ் பார்த்துட்டேன்ப்பா. இன்னும் ஒரு 18 இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.